அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்ஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா வகையான குழம்பும் வறுவலும் செய்கிற மாதிரியான ஒரு சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் தாங்க பார்க்க போகிறோம். சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு தூள் சேர்த்து செஞ்சால் போதுங்க, அம்புட்டு ருசியாக இருக்கும். இது என்னோட ஸ்டைல் வீட்டு குழம்பு மிளகாய் தூளுங்க. இதோட தனி மிளகாய் தூளும் நான் என் வீட்டுக்கு அரைப்பேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கீங்க. என்னென்ன அளவுகள்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க. இதில் வெயிலில் காய வைக்கிறதுக்கு தனியாகவும் வறுத்து அரைக்கிறதுக்கு தனியாகவும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க என்னென்ன அளவுகள்னு பார்க்கலாம். மல்லி 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது அரை கிலோ பாக்கெட்டு, அதனால் நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். மல்லி வாங்கும்போது நம்ம புது மல்லியாக வாங்கணுங்க. பழைய மல்லியாக இருக்குது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கலர் நல்லா வராது. அதனால் புது மல்லியாக வாங்கிக்கோங்க. மல்லி வாங்கும்போது நம்ம நாட்டு மல்லியான்னு சொல்லி கடைகளில் கேட்டு வாங்கிக்கணும். இதோட சீரகம் 200 கிராம் நம்ம சேர்க்க போகிறோம். இது 1/4 கிலோ பாக்கெட்டுங்க. இதுலேருந்து நம்ம 200 கிராம் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அடுத்து சோம்பு எடுத்திருக்கீங்க. சோம்பு நம்ம இதில் 100 கிராம் அளவுக்கு சேர்க்க போகிறோம். அடுத்து கசகசா எடுத்திருக்கீங்க. கசகசா நம்ம 100 கிராம் அளவில் சேர்த்துக்கிறணும். இது 50 கிராம் பாக்கெட்டுங்கிறதுனால நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கிறேன். அடுத்து நம்ம மிளகு சேர்க்க போகிறோங்க. மிளகு இதில் 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். இது 50 கிராம் பாக்கெட்டுங்க. இதில் நான் பாதி அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெயிலில் காய வைக்கணுங்க. மல்லி, இந்த மிளகு, சீரகம் எல்லாமே வெயிலில் காய வைக்கக்கூடிய பொருள். இது வறுக்கிறதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நான் என்னென்ன அளவுகள்லாம் நான் எடுத்திருக்கேங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது கடலைப்பருப்புங்க. தோரம்பருப்பு மாதிரி இருக்கிற கடலைப்பருப்பு. இதில் நம்ம 100 கிராம் எடுத்திருக்கோம். அடுத்து பாசிப்பருப்புங்க, அதாவது சிறுபருப்புன்னு நம்ம சொல்லுவோம். அதில் நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து நமக்கு உளுந்தம்பருப்புங்க. உளுந்தம்பருப்பு நான் 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். அடுத்து வெந்தயம்ங்க. வெந்தயம் நம்ம 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறோம். அடுத்து நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசிங்க. அதுலேருந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இதோட கொஞ்சம் போல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்குறேங்க. இதுதான் நம்ம வறுத்து அரைக்கக்கூடிய பொருள். இப்போ நம்ம வெயிலில் காய போடுற பொருளை காய போட்டுடலாங்க. வறுக்கும்போது இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இது நம்ம வெயிலில் காய வைக்கிற பொருளுங்க. மல்லி நான் தனியாக துணி விரிச்சிடுவேன். ஆனால் இந்த சின்ன சின்ன பொருளை நம்ம துணியில் காய போட முடியாது. அதனால் இதை நான் ஒரு தட்டையில் சேர்த்துக்கிறேங்க. பெரிய தாம்பாளம் மாதிரி இருக்கிற பெரிய தட்டையில் இதை நம்ம சேர்த்து அப்படியே கொண்டு போய் இதை நம்ம வெயிலில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சீரகம் எடுத்துக்கிறோங்க. சீரகத்தில் 1/4 கிலோ பாக்கெட்லேருந்து நான் 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அடுத்து நம்ம சோம்பு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கசகசாவை சேர்த்துக்கிறேன். கசகசா நமக்கு 50 கிராம் பாக்கெட்டில் வருங்க. அதனால் நம்ம 2 பாக்கெட் சேர்த்துருக்குறோம். இதோட நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நமக்கு 50 கிராம் பாக்கெட்டில் வருது. இதில் நமக்கு 25 கிராம் தான் வரும். அதனால் இதுலேயுமே நான் பாதி அளவுக்கு போட்டுட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வெயிலில் கொண்டு போய் இந்த பிளேட்டை இப்படியே தாங்க நம்ம வைக்க போகிறோம். மல்லியை மட்டும் நம்ம தனியாக துணி விரித்து வச்சு விட்டுற போகிறோம். அவ்வளோதான். இது நமக்கு குழம்பு மிளகாய் தூளுக்கானது. இப்போ இதை நம்ம வெயிலில் காய போட்டுடலாம். அடுத்து தனி மிளகாய் தூள் நான் என்னென்ன அளவுகளில் சேர்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். குண்டு மிளகாய் அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேங்க. நல்ல மிளகாயாக புது மிளகாயாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கிறணும். அடுத்து நான் நீட்ட மிளகாய் வாங்கியிருக்கிறேங்க. குண்டு மிளகாய் அரை கிலோவும் நீட்ட மிளகாய் அரை கிலோவும் நான் எடுத்துருக்கேன். ஏன்னா நீட்ட மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், குண்டு மிளகாய் காரம் அதிகமாக இருக்குங்க. கலருக்காக நான் காஷ்மீரி வத்தல் நான் எடுத்துருக்கிறேங்க. இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுகளில் சேர்க்கும்போது நமக்கு காரமும் கலரும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதையுமே நம்ம வெயிலில் காய போட்டுடலாம். இப்போ மல்லி தனியாகவும் மிளகாய் தனியாகவும் நான் தனித்தனியாக நான் காய போட்டிருக்கேங்க. சீரகம், சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தட்டையுமே நம்ம மாடியில் வச்சாச்சு. இப்போ நல்லா வெயில் அடிக்குதுங்க. நல்ல வெயிலில் ஒரு 4 மணி நேரம் நல்லா காய விடணுங்க. நம்ம இப்போ காயட்டும். காஞ்சதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். வெயிலில் காய வச்சுருக்கிற மல்லியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வறுக்க வேண்டிய பொருள் எல்லாமே ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுதான் கொஞ்சம் வறுக்க டைம் எடுக்குங்க. மற்றது எல்லாமே டக்கு டக்குன்னு வறுத்துடலாம். நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கிறணும். வாசனை வர்ற அளவுக்கு கருக விட்டுறக்கூடாது. பார்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். கடலைப்பருப்பு நல்லா வறுத்து வந்தாச்சுங்க. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து உளுந்தம்பருப்பு வறுத்துக்கலாம்.
இதுவுமே நமக்கு சிவக்க வாசனை வர அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். அதையுமே வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து வந்து சிறுபருப்பு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து நமக்கு சட்டுன்னு வறுத்து வந்துடுங்க. அதனால் ரொம்ப நேரம் வறுக்கணும்டலாம் இல்லை, எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையுமே அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வெந்தயம், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வறுத்து வந்துடும். வெந்தயம் வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னே எடுத்துடணுங்க, இல்லைன்னா கருகின மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு கொஞ்சம் கலர் மாறிடுச்சுங்க. இப்போ இதையுமே வந்து தட்டையில் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசியுமே வந்து நமக்கு சட்டுன்னு வந்து வறுத்து வந்துடும். ஒரே ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ஃப்ளேம் மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா கருகி போயிடுற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ஒரே ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதுவுமே நமக்கு வறுபட்டு வந்துருச்சுங்க. இதையுமே வந்து தட்டையில் மாற்றிக்கலாம். அடுத்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கடுகு வறுத்துக்க போகிறோம். கடுகுக்கு வந்து ரொம்ப சூடு தேவையில்லைங்க, வெடித்து வர்ற மாதிரி இருக்கும் கடுகு நம்ம வறுக்கும் போதே. அப்போவே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே வந்து நமக்கு தட்டைக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு பிறகு நம்ம மல்லியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நாம் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு வெயிலேருந்து காஞ்சதுக்கு பிறகு நம்ம மிளகாயை எடுத்து காம்பை வந்து கிள்ளி எடுத்து வச்சுருக்கீங்க. காம்போடு சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து நரண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். காம்பை ஃபுல்லாக நீக்கிட்டு நம்ம மிளகாத்தூள் வந்து அரைக்கும் போது நமக்கு காரமும் சரி நிறமும் சரி நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் காம்போடு தான் வந்து மிளகாத்தூள் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை இப்படி அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு காரமும் சரி நிறமும் சரி ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம மல்லியும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. மல்லியை வந்து ஒரு வாளியில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்படியே தான் வந்து அரைக்க கொடுக்க போகிறோம். மல்லி வந்து நமக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. தொட்டு பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்லா சூடாக இருக்குது மல்லி. அந்தளவுக்கு வந்து நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்துக்கிறணும். இப்போ இதில் வந்து நம்ம தாம்பாளத்தில் எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களையுமே வந்து இதில் சேர்த்துக்கிட்டோங்க. இதோட வறுத்து வச்சுருக்கிற பொருட்களையுமே வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிஷினில் அரைக்க கொடுத்து விட போகிறோங்க. மிஷினில் நம்ம கொடுத்து விடும்போது எப்படி சொல்லி அரைக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு வந்து மல்லி போட்டிருப்பாங்கங்க. அதுக்கு பிறகு தான் வந்து நாம் கொடுத்து விட்டுருக்கிற மல்லியை அரைக்கணும். அதே போல் மிளகாத்தூளுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி யாராவது மிளகாத்தூள் அரைச்சிருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம மிளகாத்தூளை வந்து அரைக்கணும். இப்படி நம்ம குழம்பு மிளகாத்தூளும் அரைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறமும் சுவையும் அப்படியே இருக்குங்க. நம்ம மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி யாராவது மல்லி அரைச்சிருப்பாங்க. அப்படி அரைச்சோம் அப்படின்னா நமக்கு மிளகாத்தூள் வந்து நிறம் மாறி போயிடுங்க. அது போல தான் நமக்கு இது குழம்பு மிளகாய் தூளுமே இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அரைச்சிருப்பாங்க, நம்ம போட்டோம் அப்படின்னா அதனுடைய நிறமுமே வந்து மாறி போயிடும். அதனால நம்ம மிஷினில் கொடுக்குறதுக்கு முன்னாடி சொல்லி வச்சு நமக்கு அரைச்சி வாங்கணுங்க. இப்போ நான் வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேங்க. மிளகாத்தூள் வந்து நான் தனியாக இந்த சம்படத்தில் வந்து வாங்கிட்டு வந்தேன். குழம்பு மிளகாத்தூள் அப்படியே வாளியில் அரைச்ச மாரிக்கே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் பாருங்கள், நமக்கு நிறம் வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கூட வந்து மாறவே இல்லைங்க. நான் சொன்ன மாரிக்கு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கலரும் சரி நிறமும் சரி வாசனையும் சரி ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஒரு மசாலா தூள் இருந்தால் போதுங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, முட்டை குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வறுவலுக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு தூள் அம்புட்டு ருசியாக இருக்குங்க. இப்போ நமக்கு மிளகாத்தூள் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு மிளகாத்தூள் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு நல்ல கலராக நிறமாக இருக்குன்ட்டுன்னு. நமக்கு மிளகாத்தூள் நல்ல காரமாகவும் இருக்குங்க. திறக்கும் போதே வந்து நல்ல காரம் நெடி தெரியும் நமக்கு. இந்த மிளகாத்தூள் சேர்த்து நம்ம குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா காரமும் சரி நமக்கு நிறமும் சரி நல்லா வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம காஷ்மீரி வத்தெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நீங்கள் கலருக்குன்னு சொல்லி காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் வாங்கி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மிளகாத்தூள் சேர்த்து செய்யும் போதே வந்து நமக்கு குழம்பு வந்து நல்ல நிறமாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு தனித்தனியாக வந்து சல்லடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கிறணுங்க. ஏன்னா மிஷினில் கொடுத்துருக்கிறனால நமக்கு ஏதாவது இரும்பு துகள்கள்லாம் ஏதாவது இருக்கலாம். அதனால் நம்ம தனித்தனியாக சலிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிறணுங்க. இது வந்து உங்களுக்கு 3லேருந்து ஒரு 6 மாதம் வரைக்குமே வருங்க. எனக்கு வந்து மிளகாத்தூள் வந்து 6 மாதம் வரும். மசாலா தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மாதம் வரும். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து பயன்படுத்தி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோவுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க. நீங்கள் எந்த மாதிரி வந்து மசாலா அரைக்கிறீங்கன்னு வீடியோ போடுங்க அப்படின்ட்டுன்னு. அவங்களுக்காகவும் தாங்க இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் நான் குழம்பு மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூளும் நான் எப்படி அரைப்பேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இதே அளவுகளில் ஒரு முறை வந்து உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூளும் அரைச்சி பாருங்கள். எல்லா குழம்புக்கும் வறுவலுக்கும் இந்த ஒரு தூள் இருந்தால் போதுங்க. வேறு எந்த தூளுமே வந்து சேர்க்க தேவையில்லை. இந்த குழம்பு தூளே வந்து உங்களுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இல்லைங்க, எங்களுக்கு வந்து இந்த குழம்பு தூள் இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஆர்டர் எடுத்து நான் இந்த குழம்பு மிளகாய் தூள் நானே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வாட்ஸ்அப் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க. நீங்கள் சொன்னதுக்கு பிறகு ஆர்டர் எடுத்ததுக்கு பிறகு ஃப்ரெஷ் பேஜாக தாங்க வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். குழம்பு மிளகாய் தூள் மட்டும் இல்லைங்க, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் தூளெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு புது ரெசிபியோட நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.